அந்த பயத்தை சுக்குநூறா உடைக்கிறதுக்காக தான் இந்த சேனல். பர்டிகுலரா 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. அவங்களோட கவுண்ட் ஆன் மேக்ஸ் எக்ஸாம்க்கு இன்னும் ஒரு 42 டேஸ் தான் இருக்கு. அந்த 42 டேஸ்க்குள்ளார எப்படி மேக்ஸ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆகிறது? சில ஸ்டூடெண்ட்ஸ் நான் ரொம்ப ஆவரேஜ், நான் வந்து 35 மார்க் எடுத்து பாஸ் பண்றதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி ஈஸியா 35 மார்க்ஸ் எடுத்து பாஸ் பண்றது அப்படிங்கிற ஐடியாஸ் அண்ட் ட்ரிக்ஸையும், அண்ட் சம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஆவரேஜா 50 and 60 மார்க்ஸ் எடுக்கிறேன் மேம், பட் என்னால் 80 எபோ எடுக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு 80 எபோ எப்படி ஸ்கோர் பண்றது அப்படிங்கிற ட்ரிக்ஸ் அண்ட் ஐடியாஸையும், சம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நான் நல்லா மேத்ஸ் பண்றேன் மேம், பட் என்னால் சென்டம் எடுக்க முடியறது இல்லை, நான் சென்டமை ரீச் பண்ணணும் அப்படி யோசிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி ஈஸியா சென்டம் ஸ்கோர் பண்றது அப்படிங்கிற ஐடியாஸையும், கம்பல்சரி சம்ஸை எங்கிருந்து பார்க்கறது, எப்படி பார்க்கறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம மேத்ஸ் டீகோட் சேனல்ல அப்லோட் பண்ண போறோம். ஸோ 10th ஸ்டூடெண்ட்ஸ் இமீடியட்டா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், 5 to 6 இயர்ஸா நடந்த எல்லா எக்ஸாம்ஸோட கொஷின் பேப்பர்ஸையும் நம்ம டீட்டெயில்டா டீகோட் பண்ணி அனலைஸ் பண்ண போறோம். ஸோ அதில் இருக்கிற ஒவ்வொரு சம்ஸையும் நம்மளுடைய பேஜ்ல டெய்லியும் நம்ம பார்க்க போறோம். நான் நித்யா, MSc BEd மேத்ஸ் டீச்சர். 10 இயர்ஸா ஆஃப்லைன்ல நான் மேத்ஸ் டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ புதுசா என்னோட மேத்ஸ் நாலேஜை ஆன்லைன்ல இந்த சேனல் மூலமா நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.